வணக்கம் எவ்ரிவோன். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது சாம்போ டைகர் எப்படி ஒரு அரக்கனாக இருந்து பல கொலைகளை பண்ணிச்சு கடைசியாக அதை கொல்ல ஜிம் கார்பெட் எப்படி முன் வந்தார் அப்படிங்கிறத பார்ட் 1 வீடியோவில் பார்த்தோம். அதோட கண்டினியூஸாக இந்த வீடியோவில் ஜிம் கார்பெட் எப்படி ஒவ்வொரு டைமும் சாம்போ டைகரை மிஸ் பண்ணிகிட்டே இருந்தார், சாம்போட் புலியை கொல்ல ஊர் மக்கள் எப்படி அவருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, கடைசியாக புலியை கொன்னாரா இல்லையா அப்படிங்கிறத இந்த பார்ட் 2 வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜிம் கார்பெட்டும் அவரோட போன 6 பேரும் 17 மைல்கள் தூரம் நடந்து பாலி கிராமத்தை நோக்கி போயிட்டு இருந்தாங்க. மே 3, 1907 அந்த 7 பேரும் பாலி கிராமத்துக்கு வேர்வை சொட்ட களைப்போட வந்து சேர்ந்தாங்க. வந்தவங்களை வாங்கன்னு சொல்கிறதுக்கும் ஒரு அன்பான வரவேற்பை கொடுக்கறதுக்கும் அங்கே யாரும் இல்லை. ஏன்னா சாம்போட் புலியை பற்றின பயம் ஊருக்குள்ளேயும் வீட்டுக்குள்ளேயும் எல்லாரும் முடங்கி போயிருந்தாங்க. வலுக்கட்டாயமாக சில பேரை கூப்பிட்டு கடைசியாக புலியால் கொல்லப்பட்ட பெண் எங்கே கொல்லப்பட்டுச்சு, எப்படி கொல்லப்பட்டுச்சுன்னு விசாரிச்சாரு. மாடுகளுக்காக இலையை அறுத்துக்கிட்டு இருந்த 20 பெண்களை நோக்கி வந்த அந்த புலி அதிலிருந்த ஒரு பெண்ணை தாக்கி கழுத்தை கடிச்சு கொன்று இழுத்துட்டு போனதாகவும் அதை எவ்வளவோ தடுத்து பார்த்தும் எங்களால் அதை தடுக்க முடியலன்னு அந்த ஊர் மக்கள் சொன்னாங்க. அந்த புலி அதிகமாக ஒரு குறிப்பிட்ட சாலையில தான் அதிகமான கொலைகளை பண்ணுறதாகவும் பாலி மக்கள் சொன்னாங்க. அவங்க சொன்னதை மனசில் ஏற்றுக்கிட்ட கார்பெட் புலி வர்ற வரைக்கும் காத்திருக்கலாம்னு முடிவு பண்ணுறாரு. எப்படியும் ஒரு புலி வாரத்துக்கு ஒரு தாட்டியாச்சும் வேட்டையாடி தான் ஆகணும். ஸோ பசி எடுத்தா அந்த குறிப்பிட்ட சாலைக்கு அந்த புலி வரும்னு கெஸ் பண்ணாங்க. அதை கொல்றதுக்காக துப்பாக்கிகளை ரெடியாக வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணாங்க. அந்த பெண் கொல்லப்பட்டு 5 நாள் ஆச்சு. அந்த புலி வரவே இல்லை. ஒரு வாரமும் ஆச்சு. அந்த புலி அந்த பக்கமே வரல. அதுக்கப்புறம் மறுபடியும் புலியால் அந்த பெண் கொல்லப்பட்ட இடத்துக்கு கார்பெட்டும் அவர் கூட 2 வழிகாட்டிகளும் போனாங்க. அந்த பெண் கொல்லப்பட்ட இடத்துல இருந்த புலியோட காலி தடத்தையும் காஞ்சி போன ரத்தத்தையும் ஃபாலோ பண்ணி புலியை தேடி பள்ளத்தாக்குக்குள்ளே போனாங்க. கார்பெட் தன்னோட துப்பாக்கியை ரெடியாக வச்சுருந்தாரு. பெண்ணோட ரத்தம் அவங்களுக்கு வழிகாட்டுச்சு. கடைசியாக அந்த இடத்துக்கு வந்தாங்க. அந்த பெண்ணை புலி முழுசாக சாப்பிட்ருந்தது. ரத்தக்கரையான கிழிஞ்சு போன துணியும் எலும்பு துண்டுகளையும் தவிர அங்கே எதுவுமே இல்லை. அந்த புலியும் கூட அங்கே இல்லை. இறுதி சடங்கு பண்ணுறதுக்காக கிடைச்ச மிச்சம் மீதியை கலெக்ட் பண்ணி அவங்க குடும்பத்துக்கிட்ட ஒப்படைச்சாரு. பாவம் அந்த ஃபேமிலி ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்க. நேரடியாக நடந்த இந்த சம்பவத்துக்கு அப்புறம் எப்படியாச்சும் அந்த புலியை கொண்டுடணும்னு கார்பெட் நினச்சாரு. பாலி கிராமத்தை சுற்றியும் வலை போட்டு தேடுறாரு. கிராமத்தோட மக்கள்கிட்ட புலியை பற்றி நிறைய விசாரிக்கிறாரு. அது எங்கே அதிகமாக பார்த்தீங்க, எங்கே அது தண்ணி குடிக்கும், அது எந்த இடத்துக்கெல்லாம் கொலை பண்ணுது அப்படின்னு புலியை பற்றி கார்பெட் நிறைய விசாரிக்கிறாரு. கிராமத்துக்கு வந்து 3 நாள் ஆச்சு. எங்கே தேடியும் அந்த புலி கண்ணில் படவே இல்லை. அந்த பெண்ணை கொன்று 1 வாரம் ஆச்சு. பசி எடுத்தா இந்த ஊரில் மறுபடியும் அது யாராச்சும் கொண்டு இருக்கணுமே, ஏன் அந்த மாதிரி நடக்கலன்னு யோசிக்கிறாரு. அப்போதான் ஒரு செய்தி அவரோட காதுக்கு வருது. பாலி கிராமத்தில் இருந்து 15 மைல் தொலைவில் இருக்க ஒரு நகரம் தான் சாம்போவாட். அங்கே அந்த புலி மறுபடியும் கொலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கிறதா கேள்விப்படுறாரு. அதாவது அந்த புலி பாலி கிராமத்தில் இருந்து சாம்போவாட் நகரத்துக்கு போயிடுச்சு. இது தெரிஞ்சுக்கிட்ட கார்பெட் தன்னோட குழுவை கூட்டிக்கிட்டு சாம்போவாட் நகரத்துக்கு போனாங்க. புலி சாம்போவாட் நகரத்தில் தான் இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஒரு லெட்டர் ஒன்று கார்பெட்டை தேடி வருது. அது சாம்போவாட் நகரத்தோட தாசில்தார். புலிகிட்ட இருந்து எங்களோட சாம்போவாட் நகரத்தை காப்பாற்ற சொல்லி ஹெல்ப் கேட்டிருந்தாரு. லெட்டர் மூலமாக புலி சாம்போவாட்டில் தான் இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ண கார்பெட் சாம்போவாட் நகரத்துக்கு 1907 மே 9 வந்து சேர்றாரு. தாசில்தார் அவரை வெல்கம் பண்ணி டாக் பங்களாவில் தங்க வைக்கிறாரு. நகரத்தோட புங்கர் அப்படிங்கிற கிராமத்தில் தான் நிறைய பேர்த்த புலி கொன்னதா தாசில்தார் கார்பெட் கிட்ட சொல்கிறாரு. அடுத்த நாள் காலையில் தாசில்தாரும் கார்பெட்டும் சாப்பிட்டு இருக்கும்போது 2 பேர் ரொம்ப பதட்டமாக ஓடி வராங்க. என்னன்னு விசாரிக்கும் போது 10 மைல் தொலைவில் இருக்க ஒரு கிராமத்தில் புலி ஒரு பசுவை கொன்னதா சொல்கிறாங்க. உடனே கார்பெட் தன்னோட துப்பாக்கியை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு நானா இல்லை அந்த புலியான்னு ஒரு கை பார்க்கலான்னு கிளம்புறாரு. தான் கூட 3 பேர்த்த கூட்டிக்கிட்டு அந்த கிராமத்துக்கு போகிறாரு. பசுவை கொன்ன புலி அங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். சீக்கிரம் போனால் அதை பார்த்துடலாம்னு கார்பெட் நினச்சாரு. ஆனால் அங்கே நடந்தது வேற. ஒரு பாதி சாப்பிட்ட நிலையில் ஒரு கண்ணுக்குட்டி இருந்திருக்கு. தன்னோட நாலேஜ் மூலமாக இது புலியால் கொல்லப்பட்டது இல்லை, ஒரு லெப்படால் கொல்லப்பட்டதுன்னு கார்பெட் சீக்கிரமே கண்டுபிடிச்சாரு. மறுபடியும் அவருக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சினது. ஏமாற்றத்தோடையே பங்களாவுக்கு திரும்பி வந்துட்டாரு. பங்களாவோட வாட்ச்மேன் பக்கத்தில் இருந்த ஒரு நீர்நிலையில் ஒரு புலி தண்ணி குடிச்சிட்டு இருந்ததா சொல்ல மறுபடியும் தன்னோட துப்பாக்கியை வேகமாக எடுத்துக்கிட்டு அந்த வாட்ச்மேனையும் கூட்டிக்கிட்டு அந்த இடத்துக்கு போனாங்க. மறுபடியும் கார்பெட்டுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சினது. புலி அங்கே இல்லை. திரும்பவும் கார்பெட் பங்களாவுக்கே வந்துட்டாரு. அடுத்த நாள் காலையில் மறுபடியும் ஒருத்தன் பரபரப்பாக அலறிக்கிட்டே ஓடி வந்தான். கார்பெட்டை நோக்கி நீங்கள் சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். என்னென்னு கேட்டப்ப புலி ஒரு பொண்ணை கொண்டுகிட்டு இருக்கிறதா சொன்னான். சீக்கிரம் வந்தால் அந்த பொண்ணை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொன்னான். கார்பெட் கொஞ்சம் கூட தாமதிக்காமல் தன்னோட துப்பாக்கியை எடுத்துக்கிட்டு கிளம்பினாரு. அவர் கூட தாசில்தாரும் செய்தி சொல்ல வந்தவனும் கூட வந்தாங்க. 3 பேரும் ஸ்பாட்டுக்கு வந்தாங்க. சுற்றி மக்கள் கூட்டம். எல்லாரும் பயத்தோடையும் பதட்டத்தோடையும் இருந்தாங்க.
என்னன்னு விசாரிச்சப்ப விறகுகளை பொறுக்கிட்டு இருந்த ஒரு சின்ன பொண்ணை புலி கொன்று தூக்கிட்டு போனதா சொன்னாங்க. அந்த சிறுமி கொல்லப்பட்ட இடத்துல அவளோட ரத்தமும் அணிஞ்சிருந்த நீல நிற மணிகள் சிதறின நெக்லஸும் இருந்திருக்கு. அரை மைல் தொலைவில் ரத்தக்கரையோட சிறுமியோட ட்ரெஸ்ஸும் இருந்தது. சிறுமியோட ரத்தத்தை ஃபாலோ பண்ணி கார்பெட்டும் அவர் கூட துப்பாக்கி வச்சிருந்த இன்னொருத்தரையும் கூட்டிக்கிட்டு 2 பேரும் காட்டுக்குள்ள போனாங்க. சுற்றி எங்கே பார்த்தாலும் பாறை முகடுகளாக இருந்ததால் அந்த புலி இவங்களை பார்த்ததுன்னா இவங்களுக்கு தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை. இவங்க எடுக்கிற இந்த ரிஸ்க் தற்கொலைக்கு சமமாக இருந்தது. இருந்தாலும் கார்பெட் அந்த சாம்போட் புலியை கொன்னே ஆகணுங்கிற முடிவில் இருந்ததால் தைரியமாக அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆனால் கூட வந்தவர் கொஞ்சம் பயந்ததால் அவரை ஒரு சேஃபான இடத்துல உட்கார வச்சுட்டு கார்பெட் மட்டும் தனியாக புலியை ஃபேஸ் பண்ண போனார். கொஞ்சம் தூரத்திலேயே ஒரு ஓடைக்கு பக்கத்தில் சிறுமி உடம்போட மிச்ச மிதிகளை பார்த்தாரு. எலும்பு துண்டுகளும் ரத்தமும் சதறி கிடக்கிறத பார்த்தாரு. திரும்பவும் சாம்பாட் புலி அங்கே இல்லை. அது சிறுமியை சாப்பிட்டுட்டு அங்கேருந்து போயிடுச்சு. அங்கே ஏதோ வித்தியாசமாக கிடைக்கே அப்படின்ட்டு உத்து பார்த்தவருக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. அது அந்த சிறுமியோட கால். ரத்தம் வடிய வடியே அங்கே கிடந்தது. ஷாக்கான கார்பெட் முன்ன மாதிரியே இறுதி சடங்குக்காக அதை எடுத்துக்கிட்டு போனார். அதே நேரத்தில் புலியோட உருமல் சத்தத்தையும் அவர் கேட்டார். சாம்பாவை டைகர் எங்கே இருக்கும்னு கெஸ் பண்ணுறாரு. ஆனால் அப்போ அவரால் வேட்டையாட முடியல. ஏன்னா இருட்டாகிட்டே போனதால் அது ரிஸ்க்குன்னு அவருக்கு தோணுச்சு. ஸோ அவர் திரும்பவும் கிராமத்துக்கு திரும்ப நினச்சாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி சாம்பாவோ டைகர் தங்கியிருக்கிற இடத்த நல்லா கவனிச்சார். அந்த இடம் எப்படி இருந்துச்சுன்னா 2 எக்ஸிட் பாயிண்ட் தான் இருந்தது. ஒரு எக்ஸிட் பாயிண்ட் ரொம்ப பெருசாகவும் அதுக்கு ஆப்போசிட்டில் இருந்த எக்ஸிட் பாயிண்ட் சின்னதாகவும் இருந்தது. அதுக்கு நடுவில் தான் சாம்பாவோ டைகர் தங்கியிருந்தது. சுற்றி பாறை மூடுகளாக இருந்ததால் அது வெளியே போகிறதுக்கான வழி இது 2 மட்டும்தான். அந்த பெரிய எக்ஸிட் பாயிண்ட்டை ஒரு 100 பேரை வரிசையாக நின்று லாக் பண்ணி பயங்கரமாக சத்தம் எழுப்புனா சின்ன எக்ஸிட் வழியாக புலி தப்பிச்சு போக ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துல துப்பாக்கி வச்சு ரெடியாக நின்னா அதை சுட்டரலாம்னு ஜிம் கார்பெட் பிளான் பண்ணுறாரு. ஆனால் இந்த பிளான் சரியாக வருமா? இத்தனை பேரை கொன்ன புலியை எதிர்த்து சத்தம் போடுறதுக்கு 100-200 பேர் எப்படி முன் வருவாங்கன்னு அவர் யோசிச்சார். தன்னோட பிளானை தாசில்தார் கிட்ட சொன்னார். தாசில்தார் ஒரு சிரிப்போட அந்த கன்வர்சேஷனை முடிச்சிட்டாரு. சரி, இது ஒர்க் அவுட் ஆகாது போகிறோன்னு கார்பெட்டும் விட்டுட்டாரு. ஆனால் அதுக்கப்புறம் இந்த பிளான் சரியாக வரும்னு தாசில்தாருக்கு தோணிருக்கு. அவர் கிராம மக்கள் கிட்ட ஹெல்ப் கேட்குறாரு. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அதிக சத்தம் எழுப்புற உங்ககிட்ட இருக்கிற ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு கார்பெட் கூட வந்து சேருங்கன்னு கிராம மக்கள் கிட்ட சொல்லிட்டு தாசில்தார் வந்துட்டாரு. அந்த நாளோட நடு பகல் நேரத்தில் கிராமத்தோட பல ஆண்கள் கார்பெட் கூட வந்து சேர்ந்தாங்க. கார்பெட்டுக்கு அது ஒரு இன்ப அதிர்ச்சியாக இருந்தது. அவங்க சேர்ந்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னென்னா சாம்போட் புலி மேலே எல்லாத்துக்குமே கோபம் இருந்தது. அதில் நிறைய பேர் புலியால் பாதிக்கப்பட்டவங்களாக இருந்தாங்க. கிட்டத்தட்ட 300 பேர் வந்து சேர்ந்தாங்க. அவங்க ஒவ்வொரு கையிலையும் கோடாரிங்க, துருப்பிடிச்ச வாள்கள், ஈட்டிகள், அப்புறம் பழைய துப்பாக்கிகளையும் வச்சுருந்தாங்க. பிளான் பண்ண மாதிரியே பள்ளத்தாக்கோட பெரிய எக்ஸிட் பாயிண்டில் வரிசையாக நின்ன 300 பேரும் துப்பாக்கியால் சுட்டும் கோடாரி, வாளி, அப்புறம் ஈட்டியை யூஸ் பண்ணி பயங்கரமாக சத்தம் எழுப்பினாங்க. இன்னொரு முனையில் சின்ன எக்ஸிட் பாயிண்டில் கார்பெட்டும் தாசில்தாரும் ஆளுக்கு ஒரு கன்னை வச்சுட்டு அதை சுட ரெடியாக இருந்தாங்க. அவங்க பிளான் பண்ண மாதிரியே சத்தத்தால் டிஸ்டர்ப் ஆன சாம்பாவோ டைகர் சின்ன எக்ஸிட் வழியாக கார்பெட்டை நோக்கி வந்தது. இவ்வளோ நாள் கற்பனையிலே இருந்த ஒரு புலி திடீர்னு நேரில் வந்த உடனே கார்பெட் தகைச்சு போய் அப்படியே நின்றுட்டாரு. அவர் எதுக்கு வந்தங்கிறதே மறந்துட்டாரு. டக்குன்னு சுதாரிச்சுக்கிட்ட தாசில்தார் தன்னோட கன்னை எடுத்து புலியை சுடுறாரு. ஆனால் குறி மிஸ் ஆகுது. ஏன்னா அவர் வச்சுருந்தது ஒரு பழைய மாடல் கன். ஸோ குறி ரொம்ப ஈஸியாக மிஸ் ஆகிடுச்சு. கார்பெட் அதிர்ச்சியிலேருந்து வெளியே வந்து தன்னோட கன்னை எடுத்து சாம்பாவோ டைகரை எய்ம் பண்ணுறாரு. எய்ம் பண்ணி சுடுறாரு. அவர் ரொம்ப பதட்டத்தில் இருந்ததால் குறி தப்பிச்சிருச்சு. சாம்பாவோ டைகர் அங்கேருந்து பின்வாங்கி எஸ்கேப் ஆகிடுச்சு. என்னடா அது, இவ்வளோ நாள் எதுக்கு காத்திருந்தோமோ அது நம்ம கண்ணு முன்னாடியே இருந்தோம், அதை நம்மளால் எதுவுமே செய்ய முடியலன்னு கார்பெட்டும் தாசில்தாரும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஆனால் ஒரு திடீர் ட்விஸ்டாக ஒரு ஆச்சரியமான விஷயம் நடக்குது. இவங்க 2 பேரும் துப்பாக்கியால் சுட்ட சத்தம் இவங்க புலியை கொண்டுட்டாங்கன்னு நினச்சி பெரிய எக்ஸிட் பாயிண்டில் இருந்த 300 பேரும் சந்தோஷத்தில் துப்பாக்கியில் சுட்டும் ஆயுதங்களை யூஸ் பண்ணி சத்தத்தை எழுப்பியும் தங்களோட சந்தோஷத்தை வெளிப்படுத்தினாங்க. இந்த சத்தம் புலியை மறுபடியும் டிஸ்டர்ப் பண்ண அது சின்ன எக்ஸிட் பாயிண்ட் வழியாக மறுபடியும் வந்தது. இந்த தாட்டி குறி மிஸ்ஸே ஆகக்கூடாதுன்னு நினச்ச கார்பெட் சாம்பாவோ டைகரோட தலையில் தன்னோட ஃபஸ்ட்டு புல்லட்டை இறக்குனாரு. அப்புறம் மறுபடியும் அதோட நெஞ்சிலையும் சுட்டார். 2 புல்லட்டை வாங்கியும் கீழே விழாத அந்த சாம்பாவோ டைகர் தன்னை சுட்ட கார்பெட்டை நோக்கி அவர் அட்டாக் பண்ண வந்தது. தான் உடம்புல இருந்து ரத்தம் வந்தாலும் கார்பெட்டோட ரத்தத்தை பார்க்க அது தீவிரமாக இருந்தது. கார்பெட் மறுபடியும் 3வது முறை புலியை சுட்டார். ஆனால் அவரோட துப்பாக்கியில் இருந்து புல்லட் போகலை. ஏன்னா அந்த ஓல்டு மாடல் கன்னில் 3 புல்லட்ஸ் தான் இருக்கும். அந்த 3ஐயும் அவர் யூஸ் பண்ணிட்டாரு. என்ன பண்ணுறதுனே அவருக்கு தெரியல. புலி அவரை நோக்கி வந்துட்டு இருந்தது. டக்குன்னு ஒரு முடிவை எடுத்த கார்பெட் வேகமாக ஓடி தாசில்தார் கிட்ட இருந்த கன்னை வாங்கி புலிக்கு எய்ம் பண்ணுறாரு. புலியை எய்ம் பண்ணும்போது இவருக்கும் புலிக்கும் வெறும் 20 அடி டிஸ்டன்ஸாக இருந்தது. ஒரு பாய்ச்சலில் சாம்பாவோ டைகர் கார்பெட்டை கொண்டுடலாம். கார்பெட் வச்சுருந்ததும் ஒரு பழைய துப்பாக்கியாக இருந்ததால் அது சுடுமான டவுட்டாக இருந்தது. போக போகிறது சாம்பாவோ டைகரோட உயிரா இல்லை ஜிம் கார்பெட்டோட உயிரானு ரொம்ப பதட்டமாக இருந்தது.
ஒரு பெரிய சத்தத்துக்கு அப்புறம் காட்டில் அமைதி நிலவுச்சு. 2 உயிரில் ஒன்று கொல்லப்பட்டு இன்னொன்று போச்சுது. 436 மனிதர்களை கொண்ட சாம்பவட் டைகரோட உயிர் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சுது. கார்பெட் நிம்மதி பெருமிச்சு விட்டார். சாம்பவட் புலியவே கொண்டதால் ஜிம் கார்பெட் சீக்கிரமே இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாரு. புலியை கொண்டதுக்காக பல பரிசுகளும் கேடயங்களும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டால் அவருக்கு கொடுக்கப்பட்டது. இறந்து போன புலியை கிராமங்கள் வழியாக தூக்கிட்டு போய் எல்லாத்துக்கும் காட்டினாங்க. புலி இறந்துடுச்சு, எல்லாரும் நிம்மதியாக இருங்கன்னு மக்களுக்கு தெரிவித்தாங்க. சாம்பவட் புலி இறந்ததுக்கு பல ஊர்களில் அது திருவிழாவாக கொண்டாடினாங்க. இப்படி புகழோட உச்சிக்கு போன கார்பெட்டுக்கு ஏதோ ஒன்று நெருடலாகவே இருந்தது. காலங்கள் போக போக தான் அது அவருக்கு நல்லா புரிஞ்சுது. சாம்பவட் புலியை 1907 ஜிம் கார்பெட் கொன்னப்போ காடுகளில் கிட்டத்தட்ட 1,00,000 புலிகள் வர இருந்தது. ஆனால் 1946 வருஷத்தில் 4000க்கும் கம்மியான புலிகள் தான் காடுகளில் இருந்தது. இதை எண்ணி ஜிம் கார்பெட் ரொம்ப வருத்தப்பட்டார். புலிகள் மனிதர்களை கொல்ல விரும்புறது இல்லை அப்படின்னும் சில குறிப்பிட்ட சுச்சுவேஷனில் தான் அது மனிதர்களை தாக்கிறதாகவும் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. தன்னோட வாழ்க்கையோட கடைசி 20 வருஷங்களை புலிகளை பாதுகாக்கிறதுக்காக அர்ப்பணிச்சார். 1955 ஏப்ரல் 19 ஜிம் கார்பெட் இறந்து போனாலும் புலிகளை பாதுகாக்கிற அவரோட கொள்கையை இந்தியன் கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணதால் இந்தியாவில் புலிகளோட எண்ணிக்கை கணிசமாக அதிகரிச்சுது. லாவோஸ், வியட்நாம், கம்போடியா, சுமத்ரா, ஜாவா அப்படின்னு பல நாடுகளில் புலிகளை அழிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இந்தியாவில் அதோட எண்ணிக்கை அதிகமானது. 2010 3200 இருந்த இந்திய புலிகளோட எண்ணிக்கை 2016 3890 இன்க்ரீஸ் ஆச்சு. இதுக்கு ஜிம் கார்பெட்டோட கொள்கையும் அதை ஃபாலோ பண்ண இந்தியன் கவர்மெண்ட்டும் தான் முக்கிய காரணமாக இருந்தது. இந்திய புலிகள் மேலே இவர் காட்டின அக்கறைக்காக உத்தரகாண்டோட ஹேலி நேஷனல் பார்க் பிற்காலத்தில் ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க்னு பேர் மாற்றப்பட்டது. இந்திய புலிகளோட வரலாற்றில் சாம்பவட் டைகரும் அதை கொன்ன ஜிம் கார்பெட்டும் எப்பவுமே ஒரு முக்கியமான இடத்துல இருப்பாங்க. ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிக்கிறது நான் உங்கள் எல்லாருக்கும். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சாம்பவட் டைகரை பற்றியும் இந்த வீடியோவை பற்றியும் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம பயோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.